நடுநிசி நேரம். எனது 70 வயது பிறந்த நாளின் சரியாக 12 மணி அடித்தது. அந்த பழைய பட்டன் மொபைல் தானாகவே ஆனானது. கருப்பு திரை நீல நிற ஒளியில் மின்னியது. ஒரு குரல் கேட்டது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மீரா. நீ 70 வயதை எட்டிவிட்டாய். இனிமேல்தான் நிஜமான ஆட்டம் தொடங்கும். நான் பயத்தில் போனை கீழே போட்டுவிட்டேன். அந்த குரல் என்னுடைய கணவர் அர்ஜுனுடையது. 3 மாதங்களுக்கு முன்பு யாருடைய சிதைக்கு நான் தோள் கொடுத்தேனோ அதே அர்ஜுன். 3 மாதங்களுக்கு முன்பு நடந்த விஷயம் இது. குன்னூரின் ஒரு குளிர்கால மதிய வேளை. மேலூரில் உள்ள அலுவலகத்தில் அர்ஜுன். அவருக்கு 65 அல்ல, முழுதாக 70 வயது. ஆனால் வேலையில் 30 வயது இளைஞனைப் போல மூழ்கியிருப்பார். திடீரென நாற்காலியிலேயே சரிந்து விழுந்தார். மாரடைப்பு. அவரது மேஜையில் இன்னும் அந்த நீல நிற ஃபைல்கள், தொழிற்சாலை திட்டங்கள் மற்றும் பாதி குடித்த டீ கப் அப்படியே இருந்தன. ஊழியர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே எல்லாம் முடிந்துவிட்டது. எனக்கு அர்ஜுன் வெறும் தொழிலதிபர் மட்டுமல்ல, 4 சகாப்த கால துணையாக இருந்தவர். ஆனால் சுடுகாட்டு புகையை விட வேகமாக என் பிள்ளைகளின் கண்களில் பேராசை தீ எரிந்து கொண்டிருந்தது. இறுதி சடங்கிற்கு பிறகு சடங்குகள் நடந்தன. வீடு முழுவதும் சாமந்திப்பூ மற்றும் ஊதுபத்தியின் மனம் நிறைந்திருந்தது. என் மூத்த மகன் கரண் அனைவருக்கும் ஃபோன் செய்து மீட்டிங்குகளை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான். வாயால் அப்பாவுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னான். ஆனால் அவனது விரல்கள் வக்கீலுக்கு கால் செய்து கொண்டிருந்தன. மகள் ரியா கருப்பு உடையில் நின்றாள். அவளது கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லை. லேப்டாப்பில் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தாள். இளைய மகன் ஆதித்யா பலவீனமான உள்ளம் கொண்டவன் போல முகம் தொங்க அமர்ந்திருந்தான். ஆனால் அவனது பார்வையும் அடிக்கடி சாவிகள் மற்றும் ஃபைல்களின் மீதே சென்றது. நான் ஒரு மூலையில் அமர்ந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். 45 ஆண்டுகளுக்கு பிறகு என் அருகில் இருந்த இடம் காலியாக இருந்தது. எந்த பிள்ளையும் என் அருகில் வந்து அமரவில்லை. 2 நாட்களுக்கு பிறகு நாங்கள் வக்கீல் ஷர்மாவின் அலுவலகத்திற்கு சென்றோம். உயரமான கட்டிடம், கண்ணாடியால் ஆன சுவர்கள், உள்ளே நுழைந்ததும் சில்லிடும் ஏசி மற்றும் மின்னும் மேஜைகள். ஷர்மா அவர்கள் ஃபைலை திறந்தார். வக்கீல்களுக்கே உரிய அந்த உலர்ந்த குரலில் பேசத் தொடங்கினார். நான் அர்ஜுன் முழு சுயநினைவுடன் எனது இறுதி உயலை அறிவிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. மூத்த மகன் கரணுக்கு ஏஆர் இண்டஸ்ட்ரீஸின் 40% பங்குகள், மேலூர் தொழிற்சாலை மற்றும் நடந்து கொண்டிருக்கும் திட்டங்கள். கரணின் உதடுகளில் புன்னகை அரும்பியது. அந்த நாற்காலி தனக்கே உரியது என்பது போல அவன் சாய்ந்து அமர்ந்தான். மகள் ரியாவுக்கு தெற்கு குன்னூரின் பிரதான பங்களாவும் அதிலுள்ள அனைத்து பொருட்களும். ரியா ஒரு குளிர்ந்த புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டாள். ஆன்லைன் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனது போல இருந்தது அவள் முகம். இளைய மகன் ஆதித்யாவுக்கு நிறுவனத்தின் 20% பங்குகள், கார் சேமிப்புகள் மற்றும் பண்ணை வீடு. ஆதித்யா நிம்மதி பெருமூச்சு விட்டான். நான் காத்து கொண்டிருந்தேன். முடிவில் நானும் அவரது மனைவிதானே, 45 ஆண்டுகால வாழ்க்கை துணை. ஷர்மா அவர்கள் அடுத்த பக்கத்தை திருப்பினார். என்னை பார்ப்பது கூட அவருக்கு கடினமாக தெரிந்தது. மனைவி திருமதி மீராவுக்கு எனது தனிப்பட்ட அலுவலக சுவரில் உள்ள லாக்கரிலிருந்து எனது தனிப்பட்ட மொபைல் ஃபோன் மட்டும். இதை எந்த வகையிலும் உடைத்தோ அல்லது வலுக்கட்டாயமாக திறந்தோ பார்க்க அனுமதி இல்லை. அறையில் முதலில் மையான அமைதி நிலவியது. பிறகு லேசான சிரிப்பொலி கேட்டது. கரண் சிரிக்கத் தொடங்கினான். அம்மாவிற்கு வெறும் ஃபோன் மட்டுமா கிடைத்தது? ரியா தன் உதடுகளை கடித்துக்கொண்டு தோள்களை உயர்த்தினாள். இது அப்பாவின் ஏதோ ஒரு கிண்டலாக இருக்கலாம். ஆதித்யாவும் விருப்பமில்லாமல் புன்னகைத்தான். 45 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவிற்கு ஒரு பழைய மொபைல். கரண் சொன்னான், அம்மா, நீங்கள் என்ன செய்தீர்களோ அப்பா உங்களுக்கு வெறும் ஃபோனை மட்டும் விட்டு சென்றிருக்கிறார். என் இதயம் யாரோ கசக்கி பிழிவது போல இருந்தது.
அது வெட்கத்தால் அல்ல, என் கையேறு நிலையால். இன்னொரு விஷயம் என்றார் சர்மா. திருமதி மீரா இந்த பங்களாவில் 30 நாட்கள் மட்டுமே தங்கியிருக்க அனுமதி உண்டு. அதன் பிறகு வீட்டை காலி செய்ய வேண்டும். ரியா உடனடியாக சொன்னாள், அம்மாவிற்கு இவ்வளவு பெரிய வீடு எதற்கு? நாங்கள் 15 நாட்களிலேயே அவரை ஷிஃப்ட் செய்து விடுகிறோம். அன்று மாலை நான் தனியாக என் கணவர் அர்ஜுனின் அலுவலகத்திற்கு சென்றேன். சுவரில் இருந்த அந்த பெரிய ஓவியத்தை அகற்றிவிட்டு சாவியால் லாக்கரை திறந்தேன். உள்ளே ஒரே ஒரு பொருள், அந்த பழைய ஃபோன். ஒரு கல்லை போல கனமாகவும் சில்லிட்டும் இருந்தது. நான் அதை ஆன் செய்தேன். திரையில் எங்கள் திருமண புகைப்படம் வந்தது. பூ மாலைகளுடன் வெள்ளை நிற வேட்டி சட்டையில் அவர் முகத்தில் அதே மலரைத்தனமான புன்னகை. பிறகு 6 காலி வட்டங்கள். பாஸ்வேர்டு உள்ளிடவும். எங்கள் திருமண தேதியை முயற்சித்தேன். தவறு. அவரது பிறந்த நாள், குழந்தைகளின் பிறந்த நாள்கள் என அனைத்தும் தவறாகின. 10 முயற்சிகளுக்கு பிறகு சிவப்பு எழுத்துக்கள் தோன்றின. அதிகப்படியான முயற்சிகள். 30 நிமிடங்கள் கழித்து மீண்டும் முயலவும். நான் அந்த பெரிய தோல் நாற்காலியில் சரிந்து விழுந்தேன். அந்த நாற்காலியில் இன்றும் அவரது வாசனை திரவியம் மற்றும் ஃபைல்களின் மனம் நிறைந்திருந்தது. என் கண்களில் இருந்து பல ஆண்டுகால கண்ணீர் வழிந்தது. சுடுகாட்டில் அளவில்லை, உயில் வாசித்தபோது அளவில்லை. ஆனால் இந்த ஃபோனுக்கு முன்னால் நான் உடைந்து போனேன். 30 நிமிடங்கள் கழித்து மீண்டும் முயற்சி. நாங்கள் முதலில் எப்போது சந்தித்தோம்? தவறு. முதல் காரின் எண் தவறு. ஒவ்வொரு தவறுக்கும் காத்திருப்பு நேரம் 2 மடங்கானது. 30, 60, 120 நிமிடங்கள். இரவு வரை ஃபோன் எனது முயற்சிகளை தடுத்தது. 120 நிமிடங்களுக்கு பிறகு நான் ஃபோனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு கேட்டேன், அர்ஜுன், ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள்? பதில் ஏதுமில்லை. திரை கருப்பாகவே இருந்தது. அடுத்த வாரம் அவமானங்களின் தொடர்ச்சி ஆரம்பித்தது. கரண் வீட்டு சாமான்களின் மதிப்பை அளவிட ஆட்களை அனுப்பினான். ரியா இன்டீரியர் டிசைனருடன் வந்து என் அறை அலமாரி வரை அளவெடுத்தாள். அம்மாவுக்கு சில துணிகள் மட்டும் போதும், மற்றவை தேவையில்லை என்றாள். ஆதித்யா சத்தமில்லாமல் பங்களாவிற்கு வெளியே இருந்த புதிய காரை விற்றுவிட்டான். பணம் தேவைப்பட்டது அம்மா. நிறுவனத்தில் வேலைகள் முடங்கி கிடக்கின்றன என்றான். எனது 45 ஆண்டுகால இல்லற வாழ்க்கை 8 பெட்டிகளில் அடைக்கப்பட்டு லாரியில் ஏறியது. லட்சுமி நகரில் ஒரு சிறிய வாடகை அறை எனக்கு ஒதுக்கப்பட்டது. உடைந்த சுவர்கள், சிறிய சமையலறை, பாத்ரூமில் ஒழுகும் குழாய். 6 மாத வாடகையை நாங்கள் தருவோம். அதன் பிறகு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் கரண். நான் தலையை குனிந்து கொண்டேன். எனக்குள் ஒரு குரல் சொன்னது, மீரா, நீ உடைந்து போகவில்லை, களைப்படைந்துள்ளாய். நீயேதான் எழ வேண்டும். இரவில் நான் மீண்டும் அந்த பழைய ஃபோனை ஆன் செய்வேன். ஒவ்வொரு முறையும் தவறான பாஸ்வேர்டு, ஒவ்வொரு முறையும் காத்திருப்போ. பசித்தால் 2 ரொட்டி. இரத்த அழுத்த மாத்திரைகளை சில நேரம் போடுவேன், சில நேரம் விட்டு விடுவேன். பிள்ளைகள் ஃபோன் எடுப்பதில்லை, பிள்ளைகள் வேலையாக இருப்பார்கள் என்று அக்கம் பக்கத்தினர் சொன்னார்கள். எனக்கு புரிந்தது. அவர்கள் வேலையாக இல்லை, என் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த கதையை கேட்கும்போது ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். வீட்டில் பாஸ்வேர்டு, ஆவணங்கள், வங்கி தகவல்களை ஒரே நபரின் பொறுப்பில் விட்டுவிடாதீர்கள். கணவன் மனைவி இருவருக்குமே அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எந்த அக்கவுண்ட் எங்கே இருக்கிறது, யாருக்கு யார் வாரிசு, யாருடைய பெயரில் சொத்து இருக்கிறது, அவசர காலத்தில் யாரை அழைக்க வேண்டும். ஒரு பெண்ணின் சொத்து என்பது அவளது உரிமை, அது யாரும் செய்யும் தர்மம் அல்ல. இந்த விஷயங்களை நான் ஏன் முன்னரே கற்றுக்கொள்ளவில்லை? ஏனென்றால் நான் எப்போதும் குடும்பத்தை நடத்துவதிலும், பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், தொழில் ஆகியவற்றிற்கு இடையிலும் என்னையே மறந்து போனேன். 3வது வார இரவு. கதவு பலமாக தட்டப்பட்டது. வீட்டு உரிமையாளர் கத்தினார், 2 மாத வாடகை பாக்கி இருக்கிறது, நாளைக்குள் தராவிட்டால் காலி செய்யுங்கள். நான் கைகூப்பி 2 நாட்கள் அவகாசம் கேட்டேன்.
அவர் மரியாதையின்றி பேசிவிட்டு சென்றார். நான் அறைக்கு திரும்பி வந்து அந்த ஃபோனை முறைத்து பார்த்தேன். அர்ஜுன் விட்டு சென்ற அதே ஃபோன். ஏன், என்னை அவமானப்படுத்துவதற்காகவா அல்லது எனக்கு பாடம் கற்பிப்பதற்காகவா? அவர் ஒரு கடிதமாவது எழுதி வைத்திருக்கலாம். ஆனால் இல்லை, அவர் ஒரு புதிரை விட்டு சென்றிருக்கிறார். இதனால் நான் உடைந்து போக வேண்டும் அல்லது புத்திசாலியாக எழுந்து நிற்க வேண்டும். அடுத்த நாள் காலை நான் கரணின் அலுவலகத்திற்கு சென்றேன். வரவேற்பறையில் இருந்த பெண் அப்பாயின்மெண்ட் இல்லை என்று கூறி என்னை உள்ளே அனுப்ப மறுத்துவிட்டாள். நான் அந்த வரவேற்பு அறையில் 3 மணி நேரம் காத்திருந்தேன். கரண் வெளியே வந்தபோது அவனுடன் 2 முக்கிய நபர்கள் இருந்தனர். நான் கேட்டேன், மகனே, 2 நிமிடம். அவன் அந்த நபர்களை அனுப்பிவிட்டு ஒரு குளிர்ந்த பார்வையுடன் கேட்டான், என்ன விஷயம்? எனக்கு நேரமில்லை. நான் சொன்னேன், எனக்கு வாடகை கொடுக்க வேண்டும், கொஞ்சம் உதவி செய். அவன் கடிகாரத்தை பார்த்தான். நாங்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டோம், நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். எங்காவது துப்புரவு வேலை செய்யுங்கள். 70 வயது வரை மக்கள் கடைகளை நடத்துகிறார்கள். எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்து மீண்டும் இணைந்தது. நான் நினைத்தேன், இன்று உதவி கிடைத்து விட்டாலும் நாளை மீண்டும் யாராவது கதவை தட்டுவார்கள். இல்லை, இனி வேண்டாம். நான் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. அப்படியே திரும்பிவிட்டேன். வழியில் பள்ளி சீருடையில் இருந்த சிறு குழந்தைகளை பார்த்தேன். எனக்கு என் மகள் ரியாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அவள் இப்போது தன் புதிய பங்களாவிற்கு திரை சீலைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பாள். நான் உண்மையிலேயே என் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த கற்றுக் கொடுத்தேனா அல்லது வெறும் பெற்றுக்கொள்ள மட்டுமா? இரவில் நான் மீண்டும் ஃபோனை ஆன் செய்தேன். திரையில் அந்த 6 வட்டங்கள். நான் கண்களை மூடிக்கொண்டேன். திடீரென்று என் இதயத்தில் ஒரு தேதி உதித்தது, எங்கள் திருமண நாள். ஆனால் அதை நான் பலமுறை முயற்சி செய்துவிட்டேனே. ஆனால் அன்று என் வயது 25. என் விரல்கள் இயங்கின. திரை ஒரு கணம் மின்னியது. பிறகு பச்சை நிற கோடுகள் சுழன்றன. ஆனால் இல்லை, ஃபோன் முந்தைய தவறான முயற்சிகளின் எண்ணிக்கையை நினைவில் வைத்திருந்தது. அதிகப்படியான முயற்சிகள். 30 நாட்கள் கழித்து முயலவும். அதாவது இப்போது அந்த ஃபோன் 1 மாதம் வரை திறக்கவே முடியாது. நான் சிரித்தேன். அந்த சிரிப்பு அழுவதை விட அதிக வலியை தந்தது. அதே சமயம் சுவரில் ஒழுகிக் கொண்டிருந்த குழாயின் சத்தம் அதிகரித்தது. நான் அமைதியாக படுக்கையில் அமர்ந்து யோசித்தேன். அர்ஜுன் உயிரோடு இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? ஒருவேளை, பயப்படாதே மீரா, காத்திருப்பதும் ஒரு வகை பரீட்சைதான். இந்த நாட்களில் நான் ஒரு வேலையை தொடங்கினேன். என்னிடம் இருந்த ஒவ்வொரு காகிதத்தையும் புரிந்து கொள்ள தொடங்கினேன். வங்கி பாஸ்புக் நகல்கள், பேன் கார்டு, ஆதார் கார்டு, காப்பீட்டு பாலிசிகள் என எது கிடைத்தாலும் அவற்றை ஒரு ஃபைலில் வரிசையாக அடுக்கினேன். எனக்கு நானே கற்றுக் கொடுக்க தொடங்கினேன். மகள் மற்றும் மகனிடம் எதை ஒப்படைத்திருந்தேனோ அது எனது அறிவாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். பக்கத்து வீட்டு கனகா அக்கா சொன்னார், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் இலவச சட்ட ஆலோசனை பெறலாம் என்று. முதியோர் ஓய்வூதியம் போன்ற திட்டங்கள் குறித்தும் எண்களை குறித்து கொண்டேன். இதை கேட்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது ஒரு வேண்டுகோள், உங்கள் ஃபைல்களை தயார் செய்யுங்கள். பாஸ்வேர்டுகளை பாதுகாப்பாக எழுதி வையுங்கள். உங்கள் பெயரில் சிறிதளவாவது சேமிப்பை வைத்திருங்கள். சுயசார்பு இருந்தால் மட்டுமே மரியாதை நிலைக்கும். நாட்கள் நகர்ந்தன. பிள்ளைகள் ஊதாரித்தனமாக செலவு செய்தனர். சமூக ஊடகங்களில் ரியாவின் புதிய வீட்டின் புகைப்படங்கள் வந்தன. இத்தாலிய மார்பிள், நவீன விளக்குகள். நான் இங்கே ஒரு அடுப்பில் பருப்பை வேக வைத்து கொண்டிருந்தேன். ஆதித்யா பழைய கார்களை விற்றுவிட்டான். கரண் தொழிற்சாலைக்காக அதிக வட்டிக்கு கடன் வாங்கினான். எனக்கு புரிந்தது, எவ்வளவு தங்கம் இருந்தாலும் பேராசை அதை மண்ணாக்கிவிடும். பிறகு அந்த நாள் வந்தது. என் அறைக்கு வெளியே வீட்டு உரிமையாளரின் காலடி சத்தம். கையில் நோட்டீஸ். அவர் காகிதத்தை தட்டி சொன்னார், நாளைக்குள் தராவிட்டால் பூட்டு போட்டு விடுவேன்.
நான் கதவை மூடிவிட்டு அந்த சில்லிட்ட தரையில் அமர்ந்தேன். ஃபோன் மேஜை மீது இருந்தது, உயிரற்ற கருப்பு நிறத்தில். ஆனால் அந்த இருளில் என் கணவரின் நிழல் தெரிவது போல இருந்தது. நான் ஃபோனை எடுத்தேன். அர்ஜுன், நீங்கள் எனக்காக உண்மையிலேயே எதையாவது விட்டு சென்றிருந்தால் இப்போது அதற்கு நேரமாகிவிட்டது. எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறியை காட்டுங்கள். இரவு நகரத் தொடங்கியது. கடிகாரம் 11:55 காட்டியது. அறையில் ஒரு பல்ப் மட்டும் மங்கலாக மின்னியது. நான் அடுப்பில் பால் வைத்தேன். டீ குடிக்க வேண்டும் போல இருந்தது. கொதிக்கும் பாலின் வாசனை அந்த அறைக்கு ஒரு நெருக்கத்தை தந்தது. நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். தெருவில் நாய்கள் குரைத்தன. எங்கோ தூரத்தில் ரயிலின் விசில் சத்தம் கேட்டது. அப்போது மேஜையில் இருந்த ஃபோன் லேசாக அதிர்ந்தது. தூங்கும் குழந்தையை மெதுவாக எழுப்புவது போல இருந்தது அது. திரையில் முதலில் தேதி மின்னியது. பிறகு கேலண்டரின் ஒரு சிறிய அடையாளம் விசித்திரமான பச்சை நிற ஒளியில் பிரகாசித்தது. நான் துடிக்கும் இதயத்துடன் அதை தொட முயன்றேன். ஆனால் என் விரல் பாதியிலேயே நின்றது. இது கனவாக இருந்தால், மீண்டும் 30 நாட்கள் காத்திருக்க சொன்னால்? நான் ஆழ்ந்த மூச்சு விட்டேன். திரையில் அந்த சிறிய ஐகானுக்கு கீழே ஒரு புள்ளி தோன்றியது. யாரோ கண்ணுக்கு தெரியாத மையால் எழுதியது போல இருந்தது, தயவு செய்து காத்திருக்கவும். பிறகு அந்த இருட்டு அறையில் ஒரு மென்மையான இசை ஒலிக்கத் தொடங்கியது. அர்ஜுன் தனது பழைய போனில் அலாரமாக வைத்திருக்கும் அதே இசை. என் தொண்டை வறண்டது. நான் நாற்காலியில் அமர்ந்தேன். இரு உள்ளங்கைகளும் நடுங்கின. கடிகாரம் 12 அடித்தது. டன் டன் டன். திரை திடீரென நீலத்திலிருந்து பொன்னிறமாக மாறியது. நடுவில் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீரா. கீழே ஒரு சிறிய பட்டன் இருந்தது, கேள். என் விரல் அந்த பட்டனை தொடப்போன போது கதவில் பலமான தட்டல் சத்தம் கேட்டது. வீட்டு உரிமையாளர் கத்தினார், நாளை காலைதான் கடைசி வாய்ப்பு, பணம் இல்லை என்றால். அவரது குரல் ஒரு மிரட்டலாக காற்றில் மிதந்தது. என் பார்வை மீண்டும் திரைக்கு திரும்பியது. கேள். நான் இப்போது அதை அழுத்தலாமா? வெளியே மிரட்டல், உள்ளே ரகசியம். என் மூச்சு நின்றது. நான் கண்களை மூடிக்கொண்டு அர்ஜுனின் பெயரை மெதுவாக உச்சரித்தேன். இனி நடப்பது அனைவர் முன்னிலையிலும் நடக்கட்டும். சரியாக அதே நொடியில் அந்த ஃபோன் தானாகவே கிளிக் ஆகி அன்லாக் ஆனது. ஸ்பீக்கர் ஆன் ஆனது. அதே குரல் கேட்டது, மிகவும் தெளிவாக, மிகுந்த நெருக்கத்துடன். மீரா, நீ தயார்தானே? அன்று இரவு அந்த ஃபோன் திறக்கப்பட்டதும் என் உலகமே மாறியது. திரையில் என் பெயரில் இருந்த ஆவணங்கள் தெரிந்தன. வீடுகள், கடைகள், வாடகை வருமானம் என அனைத்தும் ரகசியமாக என் பெயரில் மாற்றப்பட்டிருந்தன. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டேன். என் விரல்கள் நடுங்கின. ஆனால் மனம் தெளிவாக இருந்தது. மாதக்கணக்கிலான அவமானங்கள், வெறும் பாக்கெட், தூக்கமில்லாத இரவுகள் என அனைத்தும் ஒரு நொடியில் அர்த்தமற்றதாக தோன்றின. எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன், மகிழ்ச்சி பிறகு இருக்கட்டும், முதலில் புத்திசாலித்தனம் தேவை. நான் மீண்டும் எல்லா ஃபைல்களையும் திறந்தேன். ஒவ்வொரு ஆவணமும் ஸ்கேன் செய்ததைப் போல தெளிவாக தெரிந்தது. பதிவு எண், தேதி, சாட்சிகளின் கையெழுத்து, நோட்டரி முத்திரை. கீழே ஒரு சிறிய குறிப்பு இருந்தது, நம்பிக்கையான வழக்கறிஞரிடம் மட்டுமே பேசுங்கள். ஃபோனில் கான்டாக்ட் பட்டியலில் ஒரே ஒரு எண் மட்டுமே சேமிக்கப்பட்டிருந்தது. நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு அழைத்தேன். ஒரு நிலையான, நம்பிக்கையான குரல் கேட்டது. வணக்கம், நீங்கள் ஒரு வழியாக அழைத்து விட்டீர்கள். உங்கள் கணவர் கடைசியாக நம்பிக்கை வைத்த நபர் நான்தான். பயப்படாதீர்கள். உங்கள் ஃபோனில் இருக்கும் அனைத்து ஆவணங்களும் சட்டப்படி செல்லுபடியாகும். ஆனால் இப்போது யாரிடமும் எதையும் சொல்லாதீர்கள், குறிப்பாக உங்கள் பிள்ளைகளிடம். நான் கேட்டேன், ஆனால் என் வாடகை? நாளைதான் கடைசி நாள். வீட்டு உரிமையாளர் நோட்டீஸ் ஒட்டிவிட்டார். அவர் சொன்னார், உங்கள் பணத்திலிருந்தே 2 மாத வாடகையை நான் அனுப்பி வைக்கிறேன். இது தர்மம் அல்ல.
உங்கள் உழைப்பு. இன்றையிலிருந்து உங்களுக்காக நீங்களே எழுந்து நில்லுங்கள். இதை கேட்டு என் கண்கள் நனைந்தன. அழுகை பிறகு இருக்கட்டும். நான் வீட்டின் மூலையில் அமர்ந்து ஒரு நீல நிற ஃபைலை எடுத்தேன். அதன் மேல் ஒரு பெரிய வெள்ளை காகிதத்தை ஒட்டி புதிய வாழ்க்கை என்று எழுதினேன். உள்ளே முதல் பக்கத்தை வைத்தேன். இன்றைய தேதி. இனி நான் பயந்து நடக்க மாட்டேன், புரிந்து நடப்பேன். அதிகாலையிலேயே வங்கிக்கு சென்றேன். கவுண்டரில் இருந்த பெண் சொன்னாள், ஆதார் கார்டு, பான் கார்டு மற்றும் 2 புகைப்படங்கள் கொடுங்கள். முன்னால் இதுபோன்ற காகிதங்களை கண்டு நான் பயந்திருப்பேன். ஆனால் இன்று நேருக்கு நேர் பார்த்து சொன்னேன், இதோ பிடியுங்கள். கூடவே மொபைல் எண்ணை புதுப்பித்து SMS அலர்ட் வசதியை ஆன் செய்யுங்கள். பணம் வருவதும் போவதும் எனக்கு உடனடியாக தெரிய வேண்டும். இது சிறிய விஷயமாக தோன்றலாம், ஆனால் இங்கிருந்துதான் சுயசார்பு தொடங்குகிறது. வீட்டுக்கு திரும்பி வந்து நான் வாடகையை செலுத்தினேன். அதற்கான ரசீதை பெற்று என் நீல நிற ஃபைலில் இணைத்தேன். ரசீது இல்லாமல் ஒருபோதும் பணம் கொடுக்காதீர்கள். மதிய வேளையில் நம் ஊரின் அரசு இணையதளத்தை திறந்து நில ஆவணங்களை சரிபார்த்தேன். என் போனில் இருந்த சொத்து விவரங்களின் சர்வே எண்களை தேடி ஒவ்வொன்றாக குறித்து கொண்டேன். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களிடம் பழைய சொத்து பத்திரங்கள் இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள். சுமையில்லா சான்றிதழ் மூலம் அந்த சொத்தின் மீது ஏதேனும் கடன் இருக்கிறதா என்று ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிவு புத்தகங்களில் கிடைப்பதில்லை, அடிகளில்தான் கிடைக்கிறது. ஆனால் இது கிடைத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் உதவும். மாலை நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. என் மூத்த மகன் முன்னால் நின்றிருந்தான். அதே அதிகார குரல், அதே ஏளன சிரிப்பு. அம்மா, உள்ளே வரலாமா? முன்பு அந்த அம்மா என்ற சொல் இனிமையாக இருந்தது. இன்று முள் போல குத்தியது. நான் கதவை பாதியளவு மட்டும் திறந்து சொல்லு என்றேன். அவன் அறையை நோட்டமிட்டான். உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். பவர் ஆஃப் அட்டானி பத்திரத்தில் கையெழுத்து போடுங்கள். இது வெறும் ஒரு சடங்குதான். நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறோம். நான் நேரடியாக சொன்னேன், வெற்றுத்தாளில் நான் கையெழுத்திட மாட்டேன். ஆவணங்களை படித்து புரிந்து என் வழக்கறிஞரிடம் காட்டிய பிறகே முடிவு செய்வேன். அவன் அதிர்ந்து போனான். அவனுக்கு அந்த பழைய பயந்த சுபாவம் கொண்ட பெண்மணி தேவைப்பட்டாள். அவன் எரிச்சலுடன் சொன்னான், நிறுவனத்தில் நிலைமை மோசமாக இருப்பது உங்களுக்கு தெரியும் தானே? அப்பா கடன் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். எங்களுக்கு உங்கள் உதவி தேவை. நான் அமைதியான குரலில் சொன்னேன், படிக்காமல் எதிலும் கையெழுத்திட மாட்டேன். அவன் கோபத்துடன் சென்று விட்டான். நான் கதவை பூட்டிவிட்டு சுவரில் சாய்ந்து நின்றேன். பயமாக இருந்தது. ஆம், ஆனால் இப்போது பயத்தை விட புத்திசாலித்தனம் மேலோங்கி இருந்தது. நான் என் போனில் ஒரு வழக்கறிஞரின் எண்ணையும் கூடவே முதியோர் உதவி எண்ணையும் சேமித்தேன். அடுத்த நாள் வழக்கறிஞர் என்னை அவரது சிறிய அலுவலகத்திற்கு அழைத்தார். மரமேஜை, ஃபைல்களின் மனம், ஜன்னல் வழியாக வரும் வெயில். அவர் புன்னகைத்து சொன்னார், இன்றிலிருந்து நாம் அனைத்தையும் எழுத்துப்பூர்வமாக செய்வோம். உங்களை கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்துபவர்கள் எழுத்துப்பூர்வமான உண்மைகளுக்கே அதிகம் பயப்படுவார்கள். உங்கள் பிறந்தநாள் வரை இன்னும் காலம் இருக்கிறது. அன்றுதான் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வரும். அதுவரை உங்கள் ஆவணங்கள், வங்கி விவரங்கள், தன்னம்பிக்கை தயார் செய்யுங்கள். நான் சொன்னேன், என்னிடம் ஆர்க்கிடெக்சர் தொடர்பான பழைய அனுபவம் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன் விட்டுவிட்டேன். அவர் சொன்னார், அதுதான் உங்கள் பலம். இன்றிலிருந்து ஒரு சிறிய ப்ராஜெக்ட் எடுங்கள். வருமானம் முக்கியமல்ல, வேலைதான் முக்கியம். வேலை மனதை நேர்மைப்படுத்தும். வெளியே வந்ததும் மொபைலில் ஒரு குறிப்பு எழுதினேன். ஒவ்வொரு நாளும் எனக்காக ஒரு வேலை. என் தெருவில் உள்ள கோயிலுக்கு வெளியே ஒரு பழைய பெஞ்சில் அமர்ந்து யோசித்தேன். எத்தனை ஆண்டுகளை பிறருக்காக செலவிட்டு என்னையே மறந்து போனேன் என்று. இன்று அந்த தவறை சரி செய்ய வேண்டும். வீட்டிற்கு வந்ததும் ஒரு விளம்பரம் எழுதினேன். வீட்டு திட்டமிடல், சிறிய புதுப்பித்தல் பணிகள், குறைந்த செலவில் சிறந்த இடம். கீழே எனது புதிய எண்
மற்றும் ஒரு தெளிவான நிபந்தனை. முன் பணம் கிடையாது. வேலை நடக்கும் நிலையை பொறுத்து பணம். அனைத்தும் ரசீதுடன். ரசீது இல்லாத கடன் அன்பை கெடுக்கும். ரசீதுடன் இருந்தால் அது நம்பிக்கையை தரும். 3 நாட்களுக்கு பிறகு முதல் அழைப்பு வந்தது. ஒரு விதவை பெண்மணி தனது சிறிய பிளாட்டின் சமையலறையை சீரமைக்க விரும்பினார். நானே அளவெடுக்க சென்றேன். டேப், பென்சில், காகிதம் என அனைத்தையும் எடுத்து சென்றேன். அவர் சொன்னார், மகளே, நீ என் வயதை ஒத்தவள் போல தெரிகிறாய். நான் புன்னகையுடன் சொன்னேன், என் துணிச்சலும் உங்கள் வயதை போன்றதுதான். நாங்கள் இருவரும் சிரித்தோம். நான் ஒரு வரைபடம் வரைந்தேன். உடைப்புகள் குறைவாகவும் பயன்பாடு அதிகமாகவும் இருந்தது. அவர் உடனடியாக 20% முன்பணத்தை வங்கி மூலம் அனுப்பினார். என் மொபைலில் பிங்க் என்று சத்தம் கேட்டது. அது ஏதோ ஒரு கோயில் மணியின் ஓசையை விட குறைவாக தெரியவில்லை. அது என் சுய கௌரவத்தின் குரல். அன்று மாலை என் இளைய மகன் வந்தான். குனிந்த தலை, மெல்லிய குரல். அம்மா, நான் செய்தது தவறுதான். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. அவன் கையில் ஒரு ஃபைல் இருந்தது. நிறுவனத்தின் கடன்கள், அபராதங்கள், நோட்டீஸ்கள். அவன் சொன்னான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஒரு தற்காலிக உதவி செய்யுங்கள். எனக்கு தெரியும், இது அன்பு அல்ல, அவனது நெருக்கடி. இருந்தும் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அமர வைத்தேன். பார் மகனே, உதவி செய்வது என்றால் என் அறிவை இழப்பது என்று அர்த்தமல்ல. முதலில் வாசிப்போம். எந்த கடனுக்கும் தீர்வு என்பது முதலில் பேச்சுவார்த்தை, பிறகு எழுத்துப்பூர்வமான உடன்பாடு, இறுதியாகத்தான் பணம். இவை 3 படிகள். நாம் முதல் படியிலிருந்து தொடங்குவோம். அப்புறம் நீ விரும்புவது நடக்காது. எது சரியோ அதுதான் நடக்கும். அவன் தலையசைத்தான். ஆனால் அவனது கண்களில் இன்னும் எளிதாக பணம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. என் மனதிற்குள் முடிவு செய்து கொண்டேன், சிறு வயதில் நான் செய்த தவறு இது. இந்த முறை அவனுக்கு தண்டனை அல்ல, பாடம் கிடைக்கும். இரவில் போனின் கேலண்டர் என்ட்ரி மின்னியது. பிறந்த நாள். முழு உண்மையும் வெளிவரும். அந்த தேதி நெருங்கி கொண்டிருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தயாரானேன். எல்லா ஆவணங்களையும் தனித்தனி ஒளி ஊடுருவும் ஃபைல்களில் வைத்தேன். பதிவு பத்திரம், வாடகை, வங்கி விவரங்கள், சட்ட நோட்டீஸ்கள். ஒரு நாள் காலை என் மகள் வந்தாள். சிவப்பு நிற புடவை, விலை உயர்ந்த வாசனை திரவியம், முகத்தில் அதே ஏளன சிரிப்பு. அம்மா, பெரிய இடத்து வேலைகள் எப்படி நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. அந்த பழைய போனை என்னிடம் கொடுங்கள். அப்பாவின் வீடியோக்கள் சில இருக்கும். அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுவோம். மக்களின் அனுதாபம் கிடைக்கும். நான் நேரடியாக சொன்னேன், இல்லை, அந்த போனில் இருப்பவை எனக்கும் என் கணவருக்கும் இடையிலான விஷயம். யாருடைய லைக்ஸ் மற்றும் வியூஸ்களுக்காகவும் அல்ல. அவள் சொன்னாள், நீங்கள் இன்னும் உணர்ச்சிவசப்படுகிறீர்கள். வியாபார மூளை வேண்டும். நான் அமைதியாக சொன்னேன், வியாபாரத்தின் முதல் விதி, பொருள் யாருடையதோ அவரே முடிவெடுப்பார். இது என் பொருள். நீ என் மகள். மகளாக இரு, தரகராக மாறாதே. அவள் கோபமாக சென்றாள். காற்று கேட்டதைப் போல கதவு அசைவதை பார்த்தேன். அவள் ஒரு வழக்கறிஞருடனோ அல்லது போலீசுடனோ திரும்பி வருவாள் என்ற பயம் உள்ளுக்குள் இருந்தது. ஆனால் பயம் என்றால் ஓடுவது என்று அர்த்தமல்ல, தயாராவது என்று அர்த்தம். நான் என் ஃபைலில் ஒரு புதிய பக்கத்தை சேர்த்தேன். யாராவது அழுத்தம் கொடுத்தால் பொது நாட்குறிப்பு பதிவு, சாட்சிகள் ஆகியவற்றை குறித்து கொள்ள வேண்டும். இது மனதிற்கு தைரியத்தை தரும். இதற்கிடையில் என் முதல் சமையலறை திட்டத்தின் வேலை தொடங்கியது. நான் தொழிலாளர்களிடம் தெளிவாக சொன்னேன், பாதுகாப்பு தான் முதல் முக்கியத்துவம். கையுறைகள், மாஸ்க், காலணிகள் அனைத்தும் கட்டாயம். அந்த செலவை நான் ஏற்கிறேன். ஆனால் பாதுகாப்பு இல்லாமல் வேலை செய்யக்கூடாது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் கேட்டால் முதலாளிகள் கோபப்படுவார்கள். ஆனால் நீங்கள் எங்களிடம் பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நான் சொன்னேன், நான் முதலாளியாக இருக்கும் வரை நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள்.
அன்று மாலை அந்த அக்கா எனக்கு டீ கொடுத்துவிட்டு சொன்னார், பணத்தை விட மனித நேயத்தை காட்டிவிட்டாய். நான் புன்னகைத்தேன். இது என் கணவரின் பாடம். வேலையை சிறப்பாக செய், பெயர் தானாகவே வரும். சில இரவுகளில் தனிமை மீண்டும் கதவை தட்டியது. அந்த இரவுகளில் நான் போனில் உள்ள வாய்ஸ் ரெக்கார்டிங்கை கேட்பேன். என் கணவரின் குரல் பழைய ரேடியோவில் ஒலிக்கும் பஜனை போல அமைதியாக கேட்கும். நீ தனியாக இல்லை. அந்த வரியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே நினைப்பேன். ஆம், இப்போது நான் தனியாக இல்லை. என்னிடம் என் அறிவு இருக்கிறது, என் வேலை இருக்கிறது, என் உண்மை இருக்கிறது. பிறந்த நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்பு நிறுவனத்தின் பழைய வழக்கறிஞர் அழைத்தார். பதற்றமான குரலில் சொன்னார், மேடம், தயவு செய்து அலுவலகத்திற்கு வாருங்கள். நிலைமை மோசமாகிவிட்டது. நீதிமன்றத்தில் இருந்து சம்மன் வந்துவிட்டது. குடும்பம் ஒன்றாக அமர்ந்து பேசாவிட்டால். நான் புன்னகைத்தேன். எனக்குள் எந்த பதற்றமும் இல்லை. சந்திப்பு நடக்கும் ஐயா. என் பிறந்தநாள் அன்று அனைவர் முன்னிலையிலும் உண்மை வெளிவரும். அதற்கு முன் இல்லை. அவர் ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் நான் மரியாதையுடன் போனை துண்டித்து விட்டேன். என்னை வெளியே தள்ளியவர்கள் இன்று என்னை உள்ளே அழைக்கிறார்கள். ஆனால் இப்போது என் நிபந்தனைகளின்படிதான் அனைத்தும் நடக்கும். அடுத்த நாள் மதியம் நான் வேலை நடக்கும் இடத்திற்கு சென்றபோது ஒப்பந்தக்காரர் சண்டையிட்டு கொண்டிருந்தார். மேடம், 2 மூட்டை சிமெண்ட் குறைவாக இருக்கிறது. கடன் கொடுங்கள், நாளை சரி செய்து விடலாம். நான் என் ஃபைலில் இருந்து நகலை எடுத்தேன். வேலை தொடங்கும் முன் POQ முடிவானது. பதிவு எண் 7, 10 மூட்டை சிமெண்ட். இது ஒப்பந்தக்காரரின் பொறுப்பு. நான் கடன் கொடுக்க மாட்டேன். என்ன முடிவானதோ அதுதான் நடக்கும். அவர் முணுமுணுத்தார். ஆனால் பணிந்தார். இந்த சிறிய விஷயங்கள் உங்களை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். காகிதத்தில் அனைத்தையும் எழுதுங்கள். கையெழுத்து வாங்குங்கள். புகைப்படங்களை எடுத்து சேமித்து வையுங்கள். அன்று மாலை என் மூத்த மகன் மீண்டும் வந்தான். இம்முறை அவனுடன் இருவர் இருந்தனர். ஒருவர் கடுமையான முகம் கொண்டவர், மற்றொருவர் ஃபைலை வைத்திருந்தார். அம்மா, கடைசி முறையாக சொல்கிறேன், பவர் ஆஃப் அட்டானி பத்திரத்தில் கையெழுத்திடுங்கள். இல்லையென்றால் நிலைமை மோசமாகும். நல்லது நடக்காது. நான் ஆழ்ந்த மூச்சு விட்டேன். மிரட்டாதே, சட்டப்பூர்வமாக பேசு. கடன் இருந்தால் அதற்கான ஆவணங்களை கொண்டு வா. எந்த வங்கி, எந்த தேதி, வட்டி எவ்வளவு என அனைத்தையும் எழுதி கொடு. ஞாபகம் வைத்துக்கொள், நான் எந்த அழுத்தத்திற்கும் பணிந்து கையெழுத்திட மாட்டேன். அவன் ஆத்திரமடைந்தான். கதவை ஓங்கி தட்டினான். எனக்குள் இருந்த பயம் ஒரு கல்லை போல அடியில் அமர்ந்து விட்டது. நான் ஒரு அவசர எண்ணை தொட முயன்றேன். ஆனால் அவர்கள் அமைதியாக வெளியேறியதால் அதை அழுத்தவில்லை. கதவை மூடிவிட்டு என் ஃபைலில் ஒரு புதிய பக்கத்தை சேர்த்தேன். பொறுமை ஒரு கேடயம். அன்று இரவு நான் ஒவ்வொரு நேயருக்கும் சென்றடைய வேண்டிய கல்வி பட்டியலை தயாரித்தேன். உங்கள் ஆவணங்களை ஸ்கேன் செய்து டிஜிட்டல் மற்றும் பிரிண்ட் என 2 வடிவங்களிலும் வைத்திருங்கள். வங்கியில் வாரிசுதாரர் விவரங்களை புதுப்பித்து SMS அலர்ட்டை ஆன் செய்து வையுங்கள். வெற்று தாளில் ஒருபோதும் கையெழுத்திட்டு கொடுக்காதீர்கள். பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கும்போது அதன் எல்லை மற்றும் காலத்தை எழுத்துப்பூர்வமாக குறிப்பிடுங்கள். சொத்துக்களின் ஆன்லைன் பதிவுகளை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். மிரட்டல் வந்தால் உடனடியாக உதவிக்கு அழையுங்கள். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை எப்போதும் அவசர கால தேவைகளுக்காக சேமித்து வையுங்கள். மிக முக்கியமானது, உங்களுடையதை நீங்கள் முதலில் மதிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உலகம் மதிக்கும். பிறந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு என் கணவர் ஏற்கனவே டைமர் வைத்தது போல போனில் ஒரு புதிய அறிவிப்பு வந்தது. திரையில் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் மின்னியது. யாராவது உன்னை தடுக்க வந்தால் கோட் 270 அழுத்தவும். கீழே ஒரு சிறிய பூட்டு ஐகான் இருந்தது. நான் அதை தொடவில்லை. நேரம் வரும்போது அனைத்தும் தானாக திறக்கும் என்று எனக்கு தெரியும். ஆர்வம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் பொறுமையாக இருக்குமாறு எனக்கே சொல்லிக்கொண்டேன். இந்த போர் உனது அவசரத்தால் அல்ல, உனது நிதானத்தால் மட்டுமே வெல்லப்படும்.
அடுத்த நாள் அதிகாலை கோயிலுக்கு சென்றேன். மணிகள் ஒலித்தன. சந்தன வாசனை காற்றில் கலந்திருந்தது. நான் கண்களை மூடிக்கொண்டு வேண்டினேன். எனக்கு வலிமை வேண்டாம், அறிவு கொடு. வெற்றி வேண்டாம், அமைதி கொடு. திரும்பி வரும்போது சாலையில் ஒரு சிறுமியை கண்டேன். கையில் பள்ளிப்பை, ஆனால் காலணி உடைந்திருந்தது. நான் அவளுக்கு புதிய காலணி வாங்கி தந்தேன். அவளது பையில் ராதா என்று பெயர் இருந்தது. அவள் நிமிர்ந்து பார்த்து புன்னகையுடன் நன்றி சொன்னாள். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், நீ என்னை விட நன்றாக தமிழ் பேசுகிறாய். அந்த நொடியில் எனக்கு புரிந்தது, பணம் எல்லாம் அல்ல, ஆனால் சரியான இடத்தில் பயன்படுத்தப்பட்டால் அது ஒருவரின் வாழ்க்கை பாதையையே மாற்றும். எனக்காக ஒரு விதியை உருவாக்கினேன். ஒவ்வொரு மாதமும் என் வருமானத்தில் 10% ராதா போன்ற சிறுமிகளின் கல்விக்காக செலவிடுவேன். இது தர்மம் அல்ல, எதிர்காலத்திற்கான முதலீடு. இந்த விதி எந்த பணக்கார விதியையும் விட பெரியது. அன்று மாலை வக்கீலிடமிருந்து செய்தி வந்தது. நாளை காலை 9 மணிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் அமர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள். ஃபோனை கையோடு வைத்திருங்கள். சரி என்று பதிலளித்தேன். பிறகு என் சிறிய அறையில் அனைத்தையும் அடுக்கி வைத்தேன். ஃபைல்கள், பேக், தண்ணீர் பாட்டில், கண்ணாடி, ஒரு பேனா மற்றும் ஒரு சிறிய விநாயகர் சிலை. அன்று இரவு தூக்கம் சரியாக வரவில்லை. ஆனால் பயம் மறைந்துவிட்டது. முன்பு இருந்த அந்த நடுக்கம் இப்போது இல்லை. மாறாக புயலுக்கு நடுவே எரியும் ஒரு தீபத்தை போன்ற அமைதி என்னிடம் இருந்தது. அடுத்த நாள் அதிகாலைக்கு சற்று முன்பாக நள்ளிரவில் ஃபோன் லேசாக ஒலித்தது. கேலண்டர் அலர்ட் கவுண்டவுன் தொடங்கியது. 24 மணி நேரம். அதனுடன் அந்த சிறிய பூட்டு ஐகான் மின்னியது. இந்த முறை அது தானாகவே திறந்தது. திரையில் ஒரு புதிய ஃபோல்டர் தோன்றியது. ஆதாரங்கள். உள்ளே வீடியோக்கள், ஆடியோக்கள், வங்கி அறிக்கைகள், மின்னஞ்சல்கள் என அனைத்தும் தேதியுடன் வரிசையாக இருந்தன. என் கணவர் காலத்தை ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்திருந்தது போல இருந்தது. என் விரல்கள் திரையில் நின்றன. முதல் வீடியோவின் தம்ப்நெயில் என் மூத்த மகன் ஒரு கூட்டத்தில் அதே திமிருடன் பேசிக் கொண்டிருந்தான். இரண்டாவது ஒரு ஆவணத்தில் தவறான பதிவு. மூன்றாவது ஒரு ஒப்பந்தக்காரருடன் செய்த தவறான பேரம். எல்லாவற்றிற்கும் மேலாக என் கணவரின் குரலில் ஒரு ஆடியோ. மீரா, அவர்கள் உன்னை மீண்டும் அவமானப்படுத்தினால் இதை ஒலிக்கச் செய். உண்மை தானாகவே பேசும். என் உதடுகள் நடுங்கின, கண்கள் நனைந்தன. ஆனால் நான் வீடியோவை ப்ளே செய்யவில்லை. ஃபோனை லாக் செய்து பேக்கிற்குள் வைத்துக்கொண்டு எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன், உண்மை என்பது பழி வாங்குவதற்கு மட்டுமல்ல, மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். நான் அலமாரியை மூடிய போது கதவில் 3 பலமான தட்டல்கள் கேட்டன. தட தட தட. அந்த சத்தம் எனக்கு பழகியதுதான். ஆனால் இன்று அது இன்னும் கடுமையாக இருந்தது. வெளியிலிருந்து ஒரு குரல் கேட்டது, கதவை திற, இப்போதே. நான் கடிகாரத்தை பார்த்தேன். சரியாக நள்ளிரவு 12 மணி. காற்றில் ஒரு விசித்திரமான குளிர்ச்சி இருந்தது. என் விரல்கள் பேக்கிற்குள் இருந்த அந்த ஆதாரங்கள் ஃபோல்டரை நோக்கி சென்றன. நான் சங்கிலியை இழுத்து கதவை சிறிது திறந்து கேட்டேன், யார்? வெளியில் இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. மெதுவான ஆனால் ஆபத்தான சிரிப்பு. அம்மா, நாங்கள்தான். இன்று பேசி ஒரு முடிவெடுத்தே தீர வேண்டும். நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம். நான் பேக்கின் ஜிப்பை இன்னும் சற்று மூடினேன். என் இதயத்தில் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டேன், எது சரியோ அதுதான் நடக்கும். பிறகு கதவின் தாழ்பாளை நோக்கி கையை நீட்டினேன். காலை நேர கூட்டத்திற்கு இன்னும் சிறிது மணி நேரங்களே இருந்த நிலையில் உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான கடைசி கதவு திறக்கப்பட இருந்தது. தட தட தட. நடுநிசி நேரம். கதவில் 3 பலமான தட்டல்கள். வெளியிலிருந்து அதே குரல், ஆனால் முன்பை விட இன்னும் கடுமையாக, கதவை திற இப்போதே. நான் கதவின் சங்கிலியை லேசாக தளர்த்தி இடுக்கு வழியாக பார்த்தேன். என் மூத்த மகனுடன் அடையாளம் தெரியாத இருவர் இருந்தனர். ஒருவர் கையில் ஃபைல்,
மற்றொருவர் கண்களில் திமிர். நான் அமைதியான குரலில் கேட்டேன், நள்ளிரவு 12 மணிக்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? மூத்த மகன் சொன்னான், அம்மா, பவர் ஆஃப் அட்டானி பத்திரத்தில் கையெழுத்திடுங்கள். நிறுவனம் மூழ்கி கொண்டிருக்கிறது. நாளை காலை மீட்டிங் நடப்பதற்குள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். என் விரல்கள் பேக்கிற்குள் இருந்த அந்த ஆதாரங்கள் ஃபோல்டரை தொட்டன. நினைத்திருந்தால் நான் அப்போதே அந்த ரெக்கார்டிங்கை ஒலிக்க செய்திருக்கலாம். ஆனால் உண்மையை நான் பழிவாங்குவதற்கு பயன்படுத்தாமல் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் கதவை இன்னும் கொஞ்சம் திறந்தேன். ஆனால் தாழ்பால் போடப்பட்டிருந்தது. காகிதத்தை உள்ளே தள்ளுங்கள், நான் படித்து பார்த்து சொல்கிறேன் என்றேன். அவர்கள் என் மீது அழுத்தம் கொடுக்க முயன்றனர். இரண்டாவது ஆள் முன்னால் வந்து சொன்னான், மேடம், நேரமில்லை, கையெழுத்திடுங்கள், அவ்வளவுதான். நான் நேரடியாக சொன்னேன், படிக்காமல் புரியாமல் என் வழக்கறிஞர் இல்லாமல் எதுவும் நடக்காது. மிரட்டினால் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். மூத்த மகன் ஆத்திரமடைந்து கையை உயர்த்தி பேசினான். அந்த நொடியே நான் 112 உதவி எண்ணுக்கு அழைத்து ஸ்பீக்கரில் போட்டேன். ஆபரேட்டரின் குரல் கேட்டது. உங்கள் இருப்பிடத்தை பகிருங்கள். நான் ஃப்ளாட் எண்ணை சொல்லிவிட்டு சொன்னேன், நான் ஒரு முதியவர். நள்ளிரவில் சிலர் என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்க வந்திருக்கிறார்கள். ஆபரேட்டர் சொன்னார், குழுவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டதும் வெளியில் நின்றவர்கள் நடுங்கி போனார்கள். நான் பக்கத்து வீட்டின் வாசலில் நின்ற காவலாளியையும் சத்தமிட்டு அழைத்தேன். 2 நிமிடங்களில் அந்த வராண்டாவில் 3 கதவுகள் திறக்கப்பட்டன. சாட்சிகள் தயாராக இருந்தனர். மூத்த மகன் முணுமுணுத்தபடி பின்வாங்கினான். சரி, காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அவன் படிக்கட்டுகளில் இறங்கும்போது ஒரு கடைசி பார்வையை பார்த்தான். அதில் கோபத்தை விட பயமே அதிகமாக இருந்தது. நான் உள்ளே வந்து கதவை பூட்டிவிட்டு தண்ணீர் குடித்துவிட்டு எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன், பயத்தை வெளியில் விட்டுவிட்டேன். இப்போது தூக்கத்தை உள்ளே அழைக்கிறேன். மறுநாள் காலை குறித்த நேரத்தில் வழக்கறிஞரின் அலுவலகத்திற்கு சென்றேன். சிறிய பழைய அறை. ஆனால் ஜன்னல் வழியாக வந்த வெயில் மிகவும் தெளிவாக இருந்தது. எனக்கு முன்னால் 3 பிள்ளைகளும் அமர்ந்திருந்தனர். மூத்தவன் தன் கர்வத்தை குறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். மகளின் கண்களுக்கு கீழே கருவளையங்கள் தெரிந்தன. இளையவன் அமைதியாக இருந்தான். மூவரிடமும் ஃபைல்கள் இருந்தன. ஆனால் முகத்தில் நம்பிக்கை இல்லை. வழக்கறிஞர் கூட்டத்தை தொடங்கினார். இன்று மேடத்தின் 70வது பிறந்த நாள். மறைந்த அவரது கணவர் இன்றைய தினத்திற்காக சில சிறப்பு உத்தரவுகளை விட்டு சென்றிருக்கிறார். மூத்தவன் அவசரமாக சொன்னான், முதலில் நிறுவனத்தை பற்றி பேசுங்கள், நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர் அமைதியான குரலில் சொன்னார், நிறுவனத்தின் கடன்கள், அபராதங்கள், தவறான ஒப்பந்தங்கள் என அனைத்தும் ஃபைலில் உள்ளன. ஆனால் மேடத்தின் ஃபைல் இதில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. அவர் ஒரு தடிமனான உரையை என்னிடம் நீட்டினார். அதில் வண்ண வண்ண குறிகள் ஒட்டப்பட்டிருந்தன. இது என்ன என்று கேட்டேன். வழக்கறிஞர் சொன்னார், கடந்த 15 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட உங்கள் சொத்துக்கள், வாடகை கட்டிடங்கள், சிறிய வணிக வளாகங்கள், சில தொழிற்சாலை ஷெட்கள், அனைத்தும் சட்டப்பூர்வமானவை. அனைத்தும் உங்கள் பெயரில் உள்ளன. இதன் சொத்து மதிப்பு 100கணக்கான கோடிகள். மேலும் ஒரு தனி நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட நிதியும் உங்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. அறையில் மயான அமைதி நிலவியது. மூத்த மகனின் நெற்றியில் வியர்வை அரும்பியது. மகள் கிசுகிசுத்தாள். இது எப்படி சாத்தியம்? வழக்கறிஞர் ஆவணங்களின் மீது விரலை வைத்து சொன்னார், சட்டப்பூர்வமாக, சரியான நேரத்தில், நிதானமான புத்தியுடன் செய்யப்பட்டவை இவை. மேலும் ஒரு விஷயம், இந்த சொத்துக்களுக்கும் குடும்ப கடன்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நிறுவனத்தின் நஷ்டத்திற்காக இவற்றை அடமானம் வைக்க முடியாது. நான் பையில் இருந்து போனை எடுத்தேன். திரையில் அந்த ஆதாரங்கள் ஃபோல்டர் திறந்திருந்தது. வழக்கறிஞர் தலையசைத்து சொன்னார், இதை ஒலிக்க செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நான் சைகை காட்டுகிறேன். இப்போதைக்கு வார்த்தைகளே போதும். நான் 3 பிள்ளைகளையும் பார்த்தேன். பல ஆண்டுகால நினைவுகள் என் கண்களுக்கு முன்னால் வந்து சென்றன.
அவர்களுக்கு காய்ச்சல் வந்த இரவுகள், பள்ளியின் முதல் நாள், உடைந்த பொம்மைகள், அடிபட்ட விரல்களுக்கு நான் போட்ட மருந்து. பிறகு அதே நினைவுகள் கடந்த சில மாதங்களின் கசப்பான நாட்களாக மாறின. வெறும் தட்டு, நோட்டீஸ்கள், அவமானங்கள். என் தொண்டையில் ஒரு பாரம் ஏறியது. ஆனால் இன்று முடிவு எடுக்க வேண்டும். கோபத்தால் அல்ல, அறிவால். மகள் பேசத் தொடங்கினாள். அம்மா, உங்களுக்கு தெரியும், நாங்கள் கெட்டவர்கள் அல்ல. நீங்கள் பலவீனமானவர் என்று நாங்கள் நினைத்தோம். பணம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். இளையவன் மெதுவாக சொன்னான், அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். மூத்தவன் இன்னும் அமைதியாகவே இருந்தான். வழக்கறிஞர் சொன்னார், இன்று மேடம் எதை சொன்னாலும் அது எழுத்துப்பூர்வமான ஆவணமாக பதிவு செய்யப்படும். நான் சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு தெளிவாக பேசத் தொடங்கினேன். முதலாவதாக, நிறுவனத்தின் கடன்களை நான் அடைக்க மாட்டேன். இரண்டாவதாக, எந்த வெற்றுத்தாளிலும் கையெழுத்திட மாட்டேன். மூன்றாவதாக, நீங்கள் மூவரும் உண்மையிலேயே மாற விரும்பினால் நான் சொல்வதை ஒவ்வொன்றாக கேளுங்கள். நான் விரல் விட்டு எண்ணத் தொடங்கினேன். 1. நீங்கள் 6 மாதங்கள் ஒரு உண்மையான வேலையை செய்ய வேண்டும். வேறு ஒருவருக்கு கீழே ஒரு நிலையான வருமானத்தில் வேலை பார்க்க வேண்டும். உங்களால் உழைக்க முடியும் என்பதை நிரூபியுங்கள். 2. ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 20 மணி நேரம் சமூக சேவை செய்ய வேண்டும். முதியோருக்கு உதவுதல், பள்ளி, நூலகம் அல்லது ரேஷன் பொருட்கள் வழங்குதல் என ஏதேனும் ஒரு நற்பணி. 3. உங்கள் செலவுகளை எழுதி வையுங்கள். பட்ஜெட் போடுங்கள். ரசீதுகளை சேமித்து வையுங்கள். 4. என்னுடன் செய்யும் எந்த ஒரு நிதி ரீதியான பேச்சும் எழுத்துப்பூர்வமாக, இமெயில் அல்லது கடிதம் மூலமாக மட்டுமே இருக்க வேண்டும். வாய்மொழி வாக்குறுதிகளுக்கு மதிப்பில்லை. 5. நள்ளிரவில் வந்து கதவை தட்டுவது போன்ற மிரட்டல்கள் ஒருமுறை நடந்தாலும் என் போனில் உள்ள ஆதாரங்கள் ஃபோல்டர் நேரடியாக போலீஸுக்கும் நீதிமன்றத்திற்கும் செல்லும். 6 மாதங்களுக்கு பிறகு யார் நேர்மையாக மாறினீர்கள் என்பதை பார்த்துவிட்டு உதவி செய்வதை பற்றி முடிவெடுப்பேன். அது கடனாக இருக்காது, முதலீடு அல்லது ஸ்காலர்ஷிப் போல தெளிவான நிபந்தனைகளுடன் இருக்கும். இளையவன் உடனே சொன்னான், நான் தயார். மகள் கண்களை கையாண்டபடி நான் முயற்சி செய்கிறேன் என்றாள். மூத்தவன் அமைதியாக இருந்தான். அவனது கர்வத்தில் அடிபட்ட வலி அவன் கண்களில் தெரிந்தது. அவன் மெதுவாக சொன்னான், அம்மா, எங்களை இருட்டில் வைத்திருந்தீர்கள். நான் உறுதியாக சொன்னேன், இல்லை, நான் இருட்டில் இருந்தேன். இன்று வெளிச்சம் வந்திருக்கிறது, எனக்கும் உனக்கும். வழக்கறிஞர் பேனாவை எடுத்தார். இந்த நிபந்தனைகளை ஒரு உடன்படிக்கையாக மாற்றுவோம் என்றார். 3 கையெழுத்துக்கள், 2 சாட்சிகள், அனைவரிடமும் ஒரு நகல் வழங்கப்பட்டது. கூட்டம் முடிந்ததும் மூவரும் எழுந்தனர். இளையவன் என் காலில் விழ முயன்றான். நான் அவனை தடுத்து சொன்னேன், கால்களை அல்ல, உன் காலடிகள் எந்த திசையில் செல்கின்றன என்று பார். மகள் வந்து என்னை கட்டியணைத்து அழுதாள். அம்மா, நான் தினமும் உங்களிடம் பேசுவேன் என்றாள். நான் புன்னகையுடன் சொன்னேன், வேலைக்கு பிறகு மட்டுமல்ல, வேலையின் போதும் பேசு. உழைத்து வியர்வை வரும்போது பேசினால் உன் குரலில் உண்மை உழைக்கும். மூத்தவன் என்னுடன் வெளியே வரை வந்தான். அம்மா, நேற்று இரவு நடந்தவை தவறு. எனக்கே வெட்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி, நிஜமாகவே உங்களிடம் அவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றனவா? நான் அவனது கண்களை பார்த்து சொன்னேன், என்னிடம் இப்போது மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது. அது என் அறிவு. மற்றவை வெறும் கருவிகள் மட்டுமே. அவன் சிறிது நேரம் நின்றான். பிறகு சொன்னான், நான் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுகிறேன். அன்று மாலை நான் வீட்டிற்கு திரும்பிய போது காற்று மிகவும் லேசாக வீசுவது போல உணர்ந்தேன். என் நீல நிற ஃபைலில் ஒரு புதிய பக்கத்தை சேர்த்தேன். அன்பு மற்றும் எல்லை இரண்டும் சமமாக இருக்கட்டும். அடுத்த வாரத்திலிருந்து என் புதுப்பித்தல் பணிகளின் வேகம் அதிகரித்தது. நான் தொழிலாளர்களுக்கு குளிர்ந்த நீர், சுத்தமான கழிப்பறை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்பாடு செய்தேன். அந்த அக்கா சிரித்துக்கொண்டே சொன்னார்,
நீ ஒரு ஒப்பந்தக்காரரை விட ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாய். நான் பதிலளித்தேன், மனித நேயமே நமது பிராண்ட். வேலை முடிந்ததும் புதிய சமையலறையில் அவர் முதல் அடுப்பை ஏற்றினார். சுவரில் அந்த ஒளியின் நிழல் விழுந்தபோது என் இதயத்திலும் ஒரு தீபம் ஏற்றியது போல இருந்தது. நான் எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன், செல்வம் என்பது மற்றவர் வீட்டில் ஒளி ஏற்றுவதே. இதற்கிடையில் என் போனில் 2 நாட்களுக்கு ஒரு முறை இளையவன் மற்றும் மகளிடமிருந்து மெசேஜ்கள் வரத் தொடங்கின. வேலை கிடைத்துவிட்டது. பள்ளி நூலகத்தில் தன்னார்வலராக பணியாற்றுகிறோம். இன்று முதல் பட்ஜெட்டை தயாரித்தோம். ஒவ்வொரு மெசேஜிற்கும் நான் ஒரே ஒரு வரியை மட்டும் பதிலாக எழுதினேன். ரசீதுகளை சேமித்து வை, கணக்குகளை பராமரி, தினமும் கொஞ்சம் கற்றுக்கொள். மூத்த மகனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. 1 வாரம், 2 வாரம், 3 வாரங்கள் கழிந்தன. நான் அவனுக்கு எழுதினேன். மௌனம் கூட ஒரு பதில்தான். ஆனால் மாற்றத்திற்கான ஆதாரம் தேவை. பதில் இல்லை. 3 வாரங்களுக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை கதவில் மென்மையான தட்டல் சத்தம் கேட்டது. இம்முறை தடால் என்ற சத்தமில்லை, வெறும் தக் தக் என்ற வினயமான சத்தம். நான் திறந்தேன். மூத்த மகன் நின்றிருந்தான். சாதாரண உடையில், கையில் ஒரு தடிமனான ஃபோல்டர். உள்ளே ரொக்க புத்தகம், வங்கி அறிக்கைகள், சமூக சேவையின் புகைப்படங்கள் மற்றும் கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் கடிதம். சேல்ஸ் ட்ரெயினி. அவன் சொன்னான், நான் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டேன். நான் தவறு செய்துவிட்டேன். வருமானத்தை மட்டுமே பார்த்தேன். அதை ஈட்டுவதற்கான உழைப்பை பார்க்கவில்லை. இனி முதலில் உழைப்பு, பிறகுதான் வருமானம். நான் அந்த ஃபோல்டரை திருப்பி பார்த்தேன். ஒவ்வொரு பக்கத்திலும் தேதி இருந்தது, கையெழுத்து இருந்தது. நான் தலையசைத்து சொன்னேன், நல்லது. பாதை நீளமானது, ஆனால் முதலடிதான் மிகவும் கடினமானது. அதை நீ எடுத்து வைத்து விட்டாய். சில நாட்களிலேயே என் சிறிய வருமானத்திலிருந்து ஒரு புதிய வேலையை தொடங்கினேன். ஒவ்வொரு மாதமும் ராதா போன்ற ஒரு சிறுமியின் கல்வி கட்டணம், புத்தகங்கள் மற்றும் காலணிகள். அதற்கு ரசீது நிதி என்று பெயரிட்டேன். ரசீதுகளுக்காக தனி ஃபோல்டர் மற்றும் ஃபோனில் ஒவ்வொரு மாதமும் ஒரு வீட்டில் ஒளியேற்ற வேண்டும் என்பது என் நினைவூட்டல். உங்களுக்கும் ஒரு எளிய விதியை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வருமானத்தில் 10% எதிர்கால கணக்கில் வையுங்கள். ஒரு குழந்தையின் கல்வி, ஒரு முதியவரின் மருந்து அல்லது ஒரு தொழிலாளியின் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு செலவிடப்படும் பணமே உண்மையான வலிமை. 1 மாதம் கழித்து அந்த வழக்கறிஞர் மீண்டும் அழைத்தார். நிறுவனம் திவாலாகும் நடைமுறையை தொடங்கியது. 3 பிள்ளைகளும் ஒன்றாக வந்தனர். ஆனால் இம்முறை அவர்களிடம் எந்த திமிரும் இல்லை. விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மனமும் இல்லை. வெறும் காகிதம், பேனா மற்றும் உண்மை மட்டுமே இருந்தது. நீதிமன்றத்திற்கு வெளியே நாங்கள் டீ குடித்தோம். இளையவன் கேட்டான், அம்மா, மீண்டும் பழையபடி நாம் ஒரு குடும்பமாக முடியுமா? நான் சொன்னேன், குடும்பம் என்பது இரத்தத்தால் உருவாவதல்ல, செயலால் உருவாவது. நீங்கள் செயல்களால் குடும்பத்தை உருவாக்குங்கள். மகள் சொன்னாள், நான் பள்ளி நூலகத்தில் நிரந்தர தன்னார்வலராக சேருகிறேன். வாரத்தில் 2 நாட்கள். நான் புன்னகையுடன் சொன்னேன், உன் குரலில் இப்போது ஒரு நம்பிக்கை தெரிகிறது. இதுதான் உண்மையான மேக்கப். இப்போது எனக்கான நேரம் வந்தது. நகரத்தின் மையப்பகுதியில் ஒரு சிறிய ஸ்டுடியோ எடுத்தேன். புதிய வீடு வடிவமைப்பு என்பது என் புதிய வேலை. சுவரில் 4 ஃப்ரேம்கள் மாட்டினேன். எனது பழைய ஆர்க்கிடெக்சர் சான்றிதழ், எனது முதல் வாடிக்கையாளரின் ரசீது, தியா ஃபண்ட் மூலம் கட்டப்பட்ட முதல் கல்வி கட்டண ரசீது, ஒரு காலியான ஃப்ரேம். அந்த காலியான ஃப்ரேமிற்குள் ஒரு வெள்ளைத்தாளை வைத்து எழுதினேன், இன்று எனக்கும் நான் முக்கியம். எனது ஸ்டுடியோவிற்கு வருபவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட அதே எளிய விஷயங்களை சொல்வேன். ஆவணங்களை ஸ்கேன் செய்யுங்கள், வாரிசுதாரர் விவரத்தை புதுப்பியுங்கள், வெற்று தாளில் கையெழுத்திடாதீர்கள், ஒவ்வொன்றையும் எழுத்துப்பூர்வமாக செய்யுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் மதியுங்கள். பலர் சொல்வார்கள், மேடம்,
இதெல்லாம் மிக சாதாரணமான விஷயங்கள் அல்லவா? நான் சொல்வேன், விபத்து நடக்கும் வரைதான் இவை சாதாரணமாக தோன்றும். விபத்திற்கு பிறகு இவைதான் உயிரை காக்கும். ஒரு மாலை வேளையில் மூத்த மகன் வந்தான். அம்மா, ஒரு ப்ராஜெக்ட் கிடைத்திருக்கிறது. குறைந்த செலவில் வீட்டின் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும். உதவி செய்வீர்களா என்றான். நான் மேஜையில் இருந்து பென்சிலை எடுத்தேன். வாடிக்கையாளர் யார் என்று கேட்டேன். அவன் சொன்னான், நானேதான். நான் வாடகைக்கு இருக்கும் சிறிய வீட்டை சீரமைக்க வேண்டும். பட்ஜெட் மிகவும் குறைவு. நாங்கள் இருவரும் சிரித்தோம். அந்த பேச்சில் இனிமை இருந்தது, பொய் இல்லை. நான் வரைபடத்தில் ஒரு கோடு வரைந்து சொன்னேன், பட்ஜெட் குறைவாக இருந்தால் மூளையை தீட்ட வேண்டும். அன்று இரவு வீட்டிற்கு திரும்பிய போது என் கணவரின் அதே ஆடியோ ஒலித்தது. நீ தனியாக இல்லை. நான் புன்னகைத்தேன். முதல் முறையாக அந்த ஆதாரங்கள் ஃபோல்டரை திறக்காமலேயே நிம்மதியாக தூங்கினேன். ஏனென்றால் அது இல்லாமலேயே என் உண்மை இப்போது வலிமையாக இருந்தது. உண்மையான வெற்றி நீதிமன்றத்திலோ அல்லது பெட்டகத்திலோ இல்லை, நமக்குள்ளே இருக்கும் அமைதியில்தான் இருக்கிறது. இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு வரி வேறொருவரின் வாழ்க்கையின் தொடக்கமாக அமையலாம். நினைவில் கொள்ளுங்கள், மூளை, ஆவணங்கள் மற்றும் இதயம் ஆகிய மூன்றும் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கை எந்த புயலுக்கு பிறகும் ஒரு புதிய வீட்டைப் போல அழகாக மாறும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.